ஃபேமிலியில கொஞ்சம் நிறைய அந்த மாதிரி கேட்பாங்க. நம்ம இப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால அவங்களுக்கு அது தெரியும்ல. ஏன்னா இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறோம், ஒரு டைமில் தான் நம்மளால நல்லா ஓடியாடி நல்லா ஒர்க் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அது எங்களுக்கே தெரியுது. அதனால யாரும் பெருசாக கேட்கல. ஃபேமிலியில் தான் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் அப்படி அதுவுமே ஒரு ஆசையாக தான் கேட்பாங்க அவங்க. அதுக்கப்புறம் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. நான் சொல்லிட்டேன் டைம் வரும்போது தானே நாங்களே பண்ணிருக்கோம். அதெல்லாம் என்ன பண்ணிருக்கீங்க? அது நல்லா கியூட்டா வீடியோஸ் எல்லாம் வரும்ல, இன்ஸ்டாகிராம்லாம் நிறைய வரும்ல. அப்பெல்லாம் வந்துட்டு இவங்க ஏதாவது ஒரு பாப்பா ஏதாவது ஒரு வீடியோல கியூட்டா அப்படின்னு அப்படி காட்டுவாங்க. அது பார்ப்பேன். அது ரெண்டு ஏதாவது கடவுள் என்ன கொடுக்குறது அதுதான். பட் பொண்ணா தான் ரொம்ப எனக்கு கேர்ள் பேபி தான் பிடிக்கும். பட் எந்த பிள்ளை நம்ம அது எதுவுமே நம்ம கையில் இல்லை. என்ன மாதிரியே ஒரு பையன் வருவான்ற மாதிரி சொல்லணும். அது நான் உங்ககிட்ட சொல்லி பிஜிஎம்லாம் ரெடியா எடுத்து வச்சிருந்தேன். பிஜிஎம்லாம் ரெடியா எடுத்து வச்சிருந்தேன். அப்படிதான் உங்ககிட்ட சொன்னேன். உங்ககிட்ட போ முன்னாடி கோச்சிக்கிட்டேன். இல்ல எனக்கு அப்படிதான். சரி கட் ஒன் மோர். இல்ல எனக்கு ஆக்சுவலி ட்வின்ஸ் தான் ஆசை. அடடா ஒரு பையன் ஒரு பொண்ணு ஆசை. பாப்பேன் பேர்லாம் வரும்போது நடக்கும். பேர்லாம் டிஸ்கஸ் பேரெல்லாம் யோசிச்சிருக்கேன். அதுக்கு சொல்லுங்க யோசிச்சிட்டீங்க. அடடா யூஸ்வலாக நான் ஏதாவது இப்போ நான் ஒன்று போட்டுறேன்னா ஃபர்ஸ்ட் நான் அவங்ககிட்ட தான் கேட்பேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ அவங்க இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு இல்லை இந்த ஹேர் ஸ்டைல் வேண்டாம் அது போடும் இது போடணும்னு சொல்லுவாங்கல்ல. அப்புறமா தான் நான் வந்து அதை மாற்றி அந்த மாதிரி அவங்க பார்க்குறதுல நான் எப்படி அழகாக தெரியுதுன்னா சொல்லி அதுதான் நான் அடடா எல்லாம் வந்து ரொம்ப டைம்ல வந்து நல்லா இருக்குமா இல்லை இதான் ஒன்று போட்டுக்கோமா இதில் ஏமா என்கிட்ட கேட்குறேன் அந்த மாதிரி வந்து கேட்கும் போது இல்லை இல்லை அப்படி யூஸ்வலாக அவங்க சொன்னதில்லை. எப்பவுமே அதுக்குன்னு டைம் அவங்க இது பண்ணுவாங்க. ரெடி ஆகிறதுக்கு இது மட்டும் இருக்காங்க. டைம் இல்லாதப்போ சீக்கிரமாக சொல்லிடுவாங்க நீ கொஞ்சம் மேக்கப் எல்லாம் சீக்கிரமா முன்னாடியே போட்டுடலாம்னு சொல்லி இல்லையா? ஏன்னா அவங்க அதில் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டாங்க. அந்த ட்ரெஸ்ஸு அந்த அப்பியரன்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். எப்படின்னா நான் ரெடி ஆகிட்டே இருப்பேன். இப்போ கூட நான் ரெடி ஆகும்போது நான் லஞ்ச் சாப்பிட்றேன். ஸோ அவங்க சாப்பிட்டு அவங்க எனக்கு ஊட்டுவாங்க, நான் அப்படியே ரெடி ஆகிட்டு இருப்பேன் அந்த மாதிரி. சரி யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து இப்போ சூப்பரான ஒரு ப்ராங்க் கால் நீங்கள் பண்ண போறீங்க, அவங்க அப்படி நம்பிடணும் அந்த ப்ராங்க் கால். நீங்கள் தான் வந்து நான் இடிச்ச காரோட ஓனர். ஓகேவா? இடிச்ச காரோட ஓனர். ஓகேவா? கரெக்டா பர்ஃபார்ம் நீ என் கூட இருக்க. நீ தான் ஓட்டுனது. நான் தான் ஓட்டி இப்போ இடிச்சிருக்கேன். ஓட்டி இடிச்சாச்சு. ஓகே டன். ரெண்டு பொண்ணுங்களும் ரோட்ல சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஓகேவா? ஓகே இந்த சண்டை போடுங்க. நீங்க யார் நீங்க உங்களை நான் பார்த்ததே இல்லைன்னு அப்படிலாம் சொல்றீங்க. இடிச்சிட்டு இப்படி சொல்லுவீங்க நீங்க? நீங்கதாங்க ரைட் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் ஒண்ணு இல்ல இண்டிகேட்டரே போடல நான் லெஃப்ட் தான் ஓரமா போயிட்டு இருக்கேன். நீங்க தான் ஏமா இருமா வந்து ரெண்டு பேர் இருமா வந்து நீங்க இடிச்சிட்டு என்ன? ஆமா ஒண்ணு இல்ல நம்ம இந்த ஃபோரம் மால் பக்கத்துல நம்ம சேயா வந்து கார் ஓட்டணும்னு சொன்னா நல்ல வண்டி அவர்கிட்ட கொடுத்தேன். அவ இப்பதான் லைசென்ஸ் வாங்குனாங்க லாஸ்ட் வீக். நீங்க கால் பண்றீங்க கமிஷனர்னா எனக்கும் தான் கமிஷனர் தெரியும். கால் பண்ணுங்க அவங்க தெரிஞ்ச கமிஷனர் கால் பண்ணுங்க. ஃபோன் நம்பர்லாம் இருக்கு. அது இப்ப எதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க தான இடிச்சாங்க. அம்மா அமைதியா டென்ஷன் ஆகுது எனக்கு. அதனால மாமா சேயா போயிட்டு ஒரு காரை லைட்டா இடிச்சிட்டா அந்த பொம்பளை ரொம்ப பயங்கரமா ரொம்ப டென்ஷன் எல்லாம் பேசுறீங்க. அம்மா நீ பொம்பளை உங்களுக்கு ரெஸ்பெக்ட் நான் கொடுத்து தான பேசுறேன். சாரி மேடம் அந்த மேடம் வந்து அவங்க ஏதோ கமிஷனர் எல்லாம் தெரியுமா அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் தான் சொன்னேன் இல்ல எனக்கு மாமா இருக்கா நான் சொன்ன உடனே வந்துருவான்னு சொல்லிட்டு. சேயாக்கு ஒண்ணும் இல்ல மாமா வண்டி தான் கொஞ்சம் லைட்டா இதாயிடுச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவளுக்கு இருந்தாலும் பரவாயில்ல. அவங்ககிட்ட இது சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. என் வண்டியை பாத்தீங்களா இல்லையா? இது எம்ஜி தான். எம்ஜி வண்டியில தான். நான் சின்ன கார் i20 கார் வச்சிருக்கேன். அது முன்னாடி அந்த பொண்ணு அந்த லேடிஸ் வந்து அது ஏதோ ஒரு டப்பா வண்டி அது ஏற்கனவே இடிச்சு போய் தான் இருந்தது. நீங்க தான் இடிச்சீங்கன்னு சொல்லி அந்த பழி நம்ம மேல போட பாக்குது. அது நம்ம செலவு பண்ணி இப்ப ரெடி பண்ணும் போல இருக்கு. அது இதுன்னு பேசுறீங்க. அவங்க என்னமா பேசணும்? கார் அது தானே சொல்ல முடியும். காரையும் ரெஸ்பெக்ட் பண்ணி பேசணுமா? நீங்க பெரிய கார் வச்சிருந்தா இடிச்சிட்டு போயிடுவீங்களா? புரியலையே. என்னமா ஒண்ணு இல்ல அவங்க பேசுறதுலாம் அப்படியே வீடியோ எடுத்துச்சுக்கோ. அந்த காரை போட்டோ எடுத்து எல்லா சைடும் போட்டோ எடுத்துச்சுக்கோ. ஓகே ஓகே சிசிடிவி கேமரா பாரு எல்லாம் இருக்கு. ப்ரூஃப் பக்கத்துல இருக்கு மாமா. ஆனா நம்ம சேதம் மாமா அடிச்சா லைட்டா அடிச்சிருக்காது. வீடியோல மாட்டிப்போம் நம்மள தூக்கி போயிடுவாங்க. அத ஒண்ணு இல்ல என்ன சிரிக்கிறேன். ஹலோ இல்ல சீரியஸா இருக்கும்போது சிரிச்சிட்டு இருக்கா மாமா. என்னன்னு தெரியல. இது ஒரு டிசீஸ் நினைக்கிறேன். என்ன இடிச்சிட்டு இப்படி சிரிக்கிறீங்க நீங்க? ஆமா அந்த லேடியும் சிரிக்குது மாமா. அதான் பிரச்சனை. என்னன்னு தெரியல எனக்கு.
பாருங்க இந்த மாதிரி இதுதான் வந்து ஆமா நான் இல்ல ஸ்ரேயா கலாட்டா இன்டர்வியூல இருக்கோமாமா பிராங்க் கால் இந்த மாதிரி 2 Hi, Sandeep. டம்மி பாப்பா மரம் வச்சுக்கிட்டு இல்லப்பா அவரு சீரியஸா நல்ல பிளான் நல்லா கொடுக்கலாம்ல அதான் சிரிப்பு வந்துருச்சு அவன் இப்ப கிளம்பி வந்திருப்பான் உடனே ஹாய் சஞ்சீவ்